சரி வாண்ணா, நானே உன்னை கைத்தாங்கலாம் கொண்டு போயிட்டு உன்னோட ரூம்ல விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரனை கூட்டிட்டு போறான். இவன் என்ன பிளான் பண்றான் அப்படின்னு பார்த்தா, இவனோட ரூம்ல விடாம வேற ஒரு ரூம்ல விட்டுடலாம், கெஸ்ட் ரூம்ல அப்படின்னு சொல்லி பிளான் பண்றான். மாதிரி தண்ணி கொடினா அப்படின்னு சொல்லி தண்ணியில போதை மருந்த கலக்கி அவங்க அண்ணனுக்கு கொடுத்துட்றான். உடனே நேராக வந்துட்டு பொண்டாட்டி கிட்ட போகிறான். ஹீரோயின் கிட்ட போயிட்டு இந்த சூப்பை எடுத்துகிட்டு போய் அண்ணாக்கு கொடு அப்படின்னும் போது அவர் நிறைய குடிச்சிருக்காரு, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. தயவு செஞ்சு உடனே எடுத்துகிட்டு போய் கொடு, அவர் கேட்டாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கம்பல் பண்ணி அனுப்புகிறான். ஆனால் தயவு செஞ்சு இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான், எப்படியாவது வந்து என்ன அப்பாவாக்கிடு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் குரல் கொடுத்து பார்க்குறான். ஆனால் வந்து ஹீரோ அப்படியே நல்லா தூங்கிட்டு இருக்கான் போல. சடனாக எழுந்தவன் என்ன நினச்சான் ஏது நினைச்சான்னு தெரியல, டக்குன்னு ஹீரோயினை பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அடே நீ என்னடா இப்படி பண்ற, உன்னை நல்லவன் நினைச்சேனடா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் புலம்பிக்கிட்டு இருக்கா. தயவு செஞ்சு என்னை விடுன்னு சொல்லி கத்துறா. போன வேகத்துக்கு ஹீரோயின் சடனா வேகமா வெளியில வந்துடுறா. இவனுக்கு செம்ம ஆத்திரம். அடி பாவி, போன உடனே வெளில வந்துட்டியே, எதுவுமே நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி கடுப்பு ஆகுறான். உன்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா கூட ஒழுங்கா செய்ய மாட்டேன், அவர் எழுப்பி சூப் கொடுத்தியா இல்லையா அப்படின்னு கத்துறான். இல்ல அவர் எழுந்துக்கவே இல்லை, தூங்குறாரு அப்படின்னு போய் சொல்லிடுறா. நைட்டு ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது கனவு வருது. கனவுல ஹீரோ கூட ஒன்னா இருக்கா மாதிரி அவளுக்கு கனவு வருது. ஐயோ என்னடா நம்ம ஏன் இப்படி எல்லாம் கனவு காண்றோம் அப்படின்னு சொல்லி பயந்துடுறா. ஏதோ தப்பா இருக்கு, எதுக்கு இப்படி எல்லாம் நமக்கு கனவு வருது, நம்ம ஏன் வந்து இவனுக்கு துரோகம் பண்ணணும், தப்பு சரி நம்ம போய் குளிச்சுட்டு வந்து தூங்கலாம் ஃப்ரெஷ்ஷா அப்படின்னு சொல்லி எழுந்து போறா. அங்க போய் கதவு திறந்தாதான் தெரியுது ஆல்ரெடி ஹீரோ அங்க குளிச்சுக்கிட்டு இருக்கான். அவ்வளவுதான், செம்ம ஷாக் ஆயிடுறா. அவ்வளவுதான், ஒரே ஓட்டம் ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றா. ஆனா ஹீரோ வேண்டாம் எங்கேயும் ஓடாத, நான் குளிச்சுட்டேன், நீ வந்து குளிச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். ஹீரோ வெளியில போன உடனே இவ என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா சோப்புல காலை வச்சு வழுக்கி விழுந்துடுறா. நல்லாவே காலில் அடிபட்டுடுது. எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ண முடியும், ஹீரோவே தானே இவளை தூக்கிட்டு போனோம், அதனால ஹீரோவே வந்து தூக்கிட்டு போறான். அது மட்டும் இல்லாம உட்கார வச்சு அவளுக்கு காலில் மருந்தெல்லாம் போட்டு கட்டெல்லாம் போட்டு விடுறான். மறுபடியும் மறுநாள் நைட்டு காட்டுறாங்க. இவன் வந்து தம்பிக்காரன் இருக்கான் இல்லையா, இன்னைக்கு நைட்டு எப்படியாவது பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஏன்னா அவனுக்கு இருக்கிறது ஒரு மாசம் தான். இந்த வாட்டி எடுத்த உடனே ஹீரோயினுக்கே வந்துட்டு எதையோ ஒரு ட்ரக் கலந்து கொடுத்துட்றான். அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆக்சுவலா தம்பிக்காரனுக்கு இப்பதான் ஒரு விஷயமே தெரிய வருது. ஹீரோ பொதுவாவே எப்பவுமே வந்து கெஸ்ட் ரூம்ல தான் தூங்குறான், அவனோட பொண்டாட்டி தனியா வேற ஒரு ரூம்ல தூங்குறா. இது என்னடா கதையா இருக்கு அப்படின்னு சொல்லி இவன் யோசிக்கிறான். ஒருவேளை சண்டை எதுனா போட்டிருப்பாங்களோ, ஏதோ ஒண்ணு நமக்கு வசதியா போச்சு அப்படின்னு யோசித்துக்கிறான் இவன். இப்பதான் நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா அந்த சீனு, ஹீரோயினை தூக்கிட்டு வந்து இந்த கெஸ்ட் ரூம்ல ஹீரோ கூட படுக்க வைக்கிறான். கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன நினைச்சுக்கிறான்னா புருஷங்காரன் நினைச்சு ஹீரோவை கெஸ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவும் டக்குன்னு ஹீரோயினை கெஸ் பண்ணலாம் அப்படின்னு போறானா, அந்த நேரம்னு பார்த்து ஹீரோவோட பொண்டாட்டி இருக்கா இல்லையா, அவ கதவு தட்டுறா. என்ன பண்ணிட்டு இருக்க, தூங்கி